தலைப்பு செய்திகள். போலீசாரின் சட்டமுரணான செயற்பாடுகளை கண்டித்து வடக்கில் சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பு. சக்தி வலியுறுத்து. பேனா வடிவிலான துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. பாஜக நிர்வாகி மர்ம நபர்களால் சுட்டுக்கொலை. இனி விரிவான செய்திகள். முறைப்படியான தேடுதல் ஆணை இல்லாது போலீசார் முன்னெடுத்து வரும் சட்ட முரணான செயற்பாடுகளை கண்டித்து வடக்கின் சட்டத்தரணிகள் நேற்று ஒரு நாள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ் மாவட்டத்தின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா உள்ளிட்ட மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சட்டத்தரணிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்ற வளாகம் முன்னிலையில் நேற்று காலை கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5ஆம் திகதி முறையற்ற வகையில் காணியொன்றுக்கு உரிமம் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறி யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடமையாற்றும் பெண் சட்டத்தரணி ஒருவரின் இல்லத்தில் அவரை கைது செய்யும் முகத்தாவில் வீட்டுக்குள் நுழைந்த யாழ்ப்பாண விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அந்த வீட்டில் சட்டத்தால் வழங்கப்பட்ட அதிகாரம் எதுவுமின்றி தேடுதல் நடத்தும் தோரணையில் அச்சுறுத்தலாக நடந்து கொண்டனர். இந்த சட்டமுரணான செயற்பாடை கண்டித்து நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிரேஷ்ட சட்டத்தரணி திருக்குமரன் இது பற்றி தெரிவித்துள்ளதாவது: இந்த போராட்டம் சட்டத்தரணி மீது நடவடிக்கை எடுப்பதை கண்டிப்பதானதல்ல. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் அந்த சட்டத்தை சரியான தேடுதல் ஆணை இல்லாது மேற்கொண்டு வரும் செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்துடன் இந்த செயற்பாடு போலீசாரின் அத்துமீறிய செயற்பாட்டையே காட்டுகின்றது. எனவே சட்டத்தரணிகளுக்கு எதிராக அல்லது பொதுமக்களுக்கு எதிராக போலீசார் முன்னெடுக்கும் சட்டமுரணான செயற்பாடுகளை கண்டித்தே வடக்கின் சட்டத்தரணிகள் ஒரு நாள் பணிப்புறக்கணிப்பை நேற்று முன்னெடுத்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கிழக்கின் சட்டத்தரணிகளும் சில மணி நேரம் நேற்று பணிப்புறக்கணிப்பை செய்து எமது போராட்டத்தை வலுப்படுத்தினர். எனவே சட்டத்தை முன்னெடுக்க முனையும் போலீசார் அதை சட்ட ரீதியான முறையான வகையில் மேற்கொண்டு நீதியை வழங்க அல்லது குற்றவாளி என சந்தேகிக்கும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். கம்பளை நகரிலிருந்து தொழுவ வழியூடாக குருநாகலை நோக்கி பயணித்த கார் ஒன்று பாதசாரிகள் மீது மோதியுள்ளது. அதன் பின்னர் வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரி மீதும் அந்த கார் மோதியுள்ளது. கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட 2 பெண்கள் மீது லொரியின் பின் டயரும் ஏறியுள்ளது. அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த மேலும் ஒரு பெண்ணும் உயிரிழந்துள்ளார். காரை செலுத்திய பெண் உட்பட 2 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கம்பளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2026ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் ஜனாதிபதிக்கான செலவுகளுக்காக 11.37 பில்லியனை ஒதுக்கியிருக்கிறார். இது 2024 முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான செலவை விட 72% அதிகரிப்பாகும். இவ்வாறு பாரியளவு நிதி ஒதுக்கீட்டுக்கான காரணத்தை ஜனாதிபதியும் அரசும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான செலவுகள் 6.6 பில்லியன் ரூபாவாகும். அது 2025 அனுரகுமார திசாநாயக்கவின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் 2.9 பில்லியன் வரை குறைக்கப்பட்டது. இது தொடர்பில் அரசால் பாரிய பிரசாரங்களும் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள 2026ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் அது 11.37 பில்லியனாக உயர்வடைந்துள்ளது. 2024 ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை விட இது 72% அதிகரிப்பாகும். ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் சில வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு தமக்கு குறிப்பிட்ட அளவு நிதி தேவை ஏற்படும் என்பதை இப்போதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புரிந்து கொண்டிருப்பார் என நம்புகின்றோம். 2024 பிரதமருக்கான நிதி ஒதுக்கீடு 1.15 பில்லியன் ஆகும். 2024 பிரதமருக்கான நிதி ஒதுக்கீடு 1.15 பில்லியன் ஆகும். 2025 1.17 பில்லியனாக அதிகரிக்கப்பட்டது.
2026 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு 0.9 பில்லியனாக குறைவடைந்துள்ளது. அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு ஓராண்டுகள் சுமார் 6 பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஜனாதிபதியின் பதில் என்ன? கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்ட போது அவற்றை கடுமையாக விமர்சித்த ஜேவிபியினர் இப்போதாவது யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமது சட்டை பைகளை நிரப்பிக் கொள்வதற்காக எந்த ஒரு ஜனாதிபதியும் நிதியை ஒதுக்கிக் கொள்வதில்லை. அது மாத்திரமின்றி கடந்த காலங்களில் நிதியமைச்சு ஜனாதிபதியின் கீழ் இருப்பது முற்றிலும் தவறு என்றும் இவர்கள் கூறி வந்தனர். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கின்றது? பொருளாதாரம் தொடர்பில் நிபுணத்துவமற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது நிதி அமைச்சை தன்வசப்படுத்தி தனக்கேற்றவாறு நிதி ஒதுக்கீடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறான செயல்பாடுகளுக்கு ஜனாதிபதியும் அரசும் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பேனா வடிவிலான துப்பாக்கி, 2 தோட்டாக்கள் மற்றும் 5 பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்து குண்டுகளுடன் காலி நாகொடை பகுதியில் ஒருவர் திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். நாகொட போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாபலகம பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நாகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் பாஜக நிர்வாகியான பிட்பாஸ் பாண்டா அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கஞ்சம் மாவட்டத்தின் பெர்ஹாம்பூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரும் பாஜக நிர்வாகியுமான பிட்பாஸ் பாண்டா அக்டோபர் மாதம் 6ஆம் திகதி இரவு 10 மணியளவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பிட்பாஸ் பாண்டாவின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குற்றவாளியை கண்டுபிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி சரவண விவேக் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கொல்லப்பட்ட பாஜக நிர்வாகி பிட்பாஸ் பாண்டாவின் இறுதி சடங்கு நேற்று காலை நடைபெற்ற நிலையில் இந்த படுகொலைக்கு பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஒடிசாவின் பாஜக ஆட்சி அமைந்தது முதல் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக பிஜி ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 2வது பெரிய கிரிக்கெட் மைதானம் பீகாரில் கட்டப்பட்டுள்ளது. ராஜ்கீரில் புதிதாக கட்டப்பட்ட சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திறந்து வைத்தார். இந்த மைதானம் 90 ஏக்கர் பரப்பளவில் சுமார் ரூபாய் 1121 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது. பூனேவிலிருந்து உயர்தர கருப்பு மண்ணை பயன்படுத்தி இந்த மைதானத்தில் ஆடுகளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தில் 40,000 இருக்கைகள் உள்ளன. இந்த மைதான கட்டுமானத்தின் ஆரம்ப செலவு ரூபாய் 740 கோடியாக மதிப்பிடப்பட்டது. ஆனால் நவீன வசதிகள் மற்றும் கூடுதல் கட்டமைப்புகள் சேர்க்கப்பட்டதால் ரூபாய் 1121 கோடி செலவானமை குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற்ற அகரம் அறக்கட்டளையின் 15வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் மாநிலங்களவை எம்பியான கமல்ஹாசன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது சனாதனம் குறித்து பேசியதாக கூறப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துணை நடிகர் ரவிச்சந்திரன் யூடியூப் வலைத்தளத்தில் கமல்ஹாசன் கழுத்தை அறுத்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். இது தொடர்பாக ரவிச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன் ஜாமீன் கோரி ரவிச்சந்திரன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் எந்தவித உள்நோக்கத்துடன் அவ்வாறு பேசவில்லை, தற்செயலாக அவ்வாறு பேசியதாக அவர் கூறியிருந்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை உயர் நீதிமன்றம் ரவிச்சந்திரனுக்கு முன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. வரலாற்றில் இன்று 1952 பிரித்தானியாவில் ரயில் விபத்தில் 112 பேர் உயிரிழந்தனர். 1962 அல்சீரியா ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்தது. 1967
கொரில்லா இயக்கத் தலைவர் சேகுவேராவும் அவரது சகாக்களும் பொலிவியாவில் கைது செய்யப்பட்டனர். 1991 குரோவாசியா ஸ்லோவேனியா மக்கள் யூகோஸ்லோவாவியாவில் இருந்து பிரிவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். 2001 இத்தாலியில் மிலன் நகரில் 2 விமானங்கள் வானில் மோதியதில் 118 பேர் இறந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.